சமையல். இப்போ நம்ம நெல்லை சமையலில் டீ போடுறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் இதில் சாயா எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்றிக்கிடுவோம். நம்மளுக்கு ஒரு கப்பு பால் தேவைக்கு ஒரு கிளாஸ் ஊற்றினோம்னா அதுக்கு மேக்ஸிமம் 3 கிளாஸ் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்பில் வைக்கணும். ரொம்ப ஈஸியான விஷயம் டீ போடுறது. ஆனால் அது நெல்லை இதில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அதோடக்கு தேவையான அளவு இஞ்சி, அப்புறம் ஒரு ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்து இஞ்சி தட்டிக்கிட்டு இருக்கோம். இஞ்சி நல்லா தட்டின பிறகு ஒரு ஏலக்காயும் அதோட சேர்த்து தட்டணும். ஏலக்காய் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏலக்காய் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏலக்காய் சேர்த்தா டீயோட ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ டீ நல்லா கொதிச்சிட்டா, பாலும் தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கொதிக்க வேண்டியது இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு பால் கொதிச்சோடனே இஞ்சி போடணும். சில பேர் சொல்லுவாங்க இஞ்சி பாலில் போட்டால் தெரிஞ்சிரும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லா கொதித்த பிறகு போடுறதுனால தெரியாது. இப்போ நம்ம தேவையான அளவு தேயிலை போடுவோம். தேயிலைங்கிறது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இந்த அளவுக்கு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு. நல்ல ஸ்ட்ராங்காக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு போடணும். போட்டு நம்ம நல்லா மறுபடியும் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு இதோட கலர் அப்படி சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு நல்ல டார்க் ஆயிரும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் தேவையோ அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கலர் நல்லா வரணும்னா இன்னும் கொஞ்சம் தேயிலையோட கலர் காணலைங்கிறதுனால, ஸ்ட்ராங் காணலைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தேயிலை போடுறேன். தேவைக்கு. ஏன்னா அதிகமாக போட்டால் மறுபடியும் அதுலேருந்து எடுக்க முடியாது. அதனால் இந்த அளவுக்கு போடுறேன். இப்போ நல்லா அது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணணும். கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் நம்மளுக்கு தேவை போதும். அது இதுக்கும் மேலே ஸ்ட்ராங் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டால் உங்களுக்கு நல்லா கலர் வரும். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் கசப்பு இருக்காது. ரொம்ப கொதிச்சிட்டா கசப்பு வந்துடும். இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்ல திக்னஸாக நல்லா ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் டீ. சரி, இப்போ நம்மளுக்கு சுகர் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குன்னா சுகர் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு சுகர் போடணும். அடுப்பை அமர்த்திட்டு தான் சுகர் போடணும். ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு டீக்கு ஒரு 2 கரண்டி சீனி போடுறோம். சீனி எதுக்கு அதிலே போடுறோம்னா, சீனியில் ஏதாவது சின்ன சின்ன தூசி இருக்கும். இப்போ நம்ம டீ இருக்கையில் அதோடு அந்த தூசியெல்லாம் போயிடும். நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம். இருத்துட்டு சீனி போடணும்னு தேவையில்லை. நல்லா கரைச்சி அதிலே நல்ல ஹீட்டில் சீனி வந்து ஸ்பீடாக கரையவும் செஞ்சிடும். இப்போ டீ இந்த பாத்திரம் நிறைய இருக்கிறதுனால துண்டு யூஸ் பண்ணால் துண்டு வந்து என்ன செய்யும், அந்த டீயில் பட்டுரும். அதுக்காக நம்ம கைப்பிடி யூஸ் பண்ணி இருக்கும். இப்போ டீயை கமன்னு நம்மளுக்கு அழகான சாயா ரெடி. இவ்வளோ தான். சாயா போடுறது ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான். எவ்வளோ இதில் தலைவலி குறையும். இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். எல்லாத்துக்குமே இதுதான் நம்மளோட டீ. அதோட நம்ம நெல்லை சமையலோட டெய்லி குறிப்பு உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்குத ரெட் கலரில் இருக்குத சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட டெய்லி வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். தேங்க்யூ.